sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய பெருவிழா சார்ந்த இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தூய திரு அவையானது இன்று தூய பவுலடிகளார் மற்றும் தூய பேதுருவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. எனவே திரு அவையின் இரு தூண்கள் என்ற ஒரு மைய சிந்தனையிலே நாம் வாசிக்கின்றோம். கட்டடங்களை எழுப்புவதற்கு தூண்கள் தேவைப்படுகின்றன, அஸ்திவாரம் தேவைப்படுகிறது. அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அஸ்திவாரமாகவும் மூளைக்கெல்லாம் கொண்டிருக்கின்ற திரு அவையில் கட்டி எழுப்புவதற்காக பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான தூண்கள் பேதுரு, பவுல் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர் சார்ந்த இறைவார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். மத்தேயு நற்செய்தி பிரிவு 16-13 முதலுள்ள இறைவார்த்தைகள். இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகனை யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் எனவும் சொல்லுகின்றார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் என்னை யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேர் பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திரைவுகள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். நண்பர்களே, ஆர்வம் பெற்றோர்களை அனைவருக்கும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பொது காலத்தினுடைய 13வது வாரத்திலே நாம் இருக்கின்றோம். பொது காலத்திலே 13வது வாரத்தில் மிக அருமையான ஒரு சிந்தனையை ஆண்டவர் கொடுக்கிறார். யார் இந்த இயேசு என்ற கேள்வியை இயேசுவே தன்னுடைய சீடரிடத்திலே கேட்டபொழுது பல்வேறு பதில்களை கூறுகிறார். அவருடைய அனுபவத்திலிருந்து பல்வேறு பதில்களை கூறுகிறார்கள். தங்களுடைய அறிவிலிருந்து பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார்கள். பழைய ஏற்பாட்டின் சிந்தனையில் ஒரு இறைவாக்கினராக இருக்க முடியுமோ, எலியாவாக இருக்க முடியுமோ, அல்லது எசையாவாக இருக்க முடியுமோ, அல்லது மோசையாக இருக்க முடியுமோ என்று சொல்லுகின்ற பல்வேறு சிந்தனைகள் அந்த சமூகத்தில் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் இயேசு சீடத்திலே கேட்கிறார், கண்டுகொள்வதற்காக, ஆய்வு செய்வதற்காக, ஆய்ந்து பார்த்து தன்னை பற்றிய சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்காக சொல்லிக் கொடுக்கின்றார். யார் என்று சொல்லுகிறார்கள். பல்வேறு கருத்துக்களை கேட்ட பிறகு சீமோன் பேதுருவிடத்தில், மற்ற சீடரிடத்தில், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்.
நீங்கள் என்னை யார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் இந்த கேள்வியானது நெஞ்சத்திலே ஊடுருவி செல்லுகின்றது. அப்பொழுதுதான் சீமோன் பேதுரு சொல்கிறார், நீ மெஸ்ஸியா என்று சொல்லுகிறார். மிக அருமையான ஒரு பதில், மிக அருமையான ஒரு பதில். கடவுளின் மகன், மீட்பர், இரட்சகர் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவை பற்றிய தெளிவான ஒரு சிந்தனையை அந்த சீடர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வெளிப்படுத்துதான் இந்த பேதுருவினுடைய அல்லது பவுலினுடைய வாழ்வுக்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது. எனவே பேதுரு, பவுல் இவர்களை 2 பேரை இன்று திரு அவை கொண்டாடுகின்ற பொழுது 2 பேரும் பெரிய தூண்களாக இருக்கின்றன, அடித்தளமான பலமான தூண்களாக இருக்கின்றன. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாறையாக இருக்கிறாய், இந்த பாறை மேல் என்னுடைய திரு அவையை கட்டுவேன், அது எதுவுமே மேற்கொள்ள முடியாது. கன்னியாகுமரியிலே பாறை இருக்கிறது, சுனாமி வந்தது, ஆனால் மேற்கொள்ளப்பட்டதா? இல்லை. எல்லாரும் பயந்தார்கள், பாறை மேல் கட்டப்பட்டிருக்கின்ற திருவள்ளுவர் சிலைக்கு என்ன ஆகுமோ என்று பயந்தார்கள். ஆனால் பாறைக்கும் ஒன்று ஆகவில்லை, பாறை மேல் கட்டப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கும் ஒன்று ஆகவில்லை. இப்பொழுது கண்ணாடி பாலம் வேற கட்டியிருக்கிறார்கள், அதற்கு என்னாகும் நமக்கு தெரியாது. நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கிறது, ஓகே. எனவே அன்புக்குரியவர்களை, பாறை மேல் கட்டப்பட்ட உறுதியான வலுவான சக்தி வாய்ந்த அந்த அடித்தளத்தில் கட்டப்பட்ட திரு அவையாக, திருச்சபையாக, சமூகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த சமூகத்தினுடைய அந்த அடித்தளம் என்று சொல்லக்கூடியது உறுதியான விசுவாசமாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது. எனவேதான் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று பேதுரு ரோமுக்கு வெளியே செல்லுகின்ற பொழுது, குவாவாதிஸ், எங்கே செல்லுகிறாய்? என்னை விட்டு, என் மக்களை விட்டு, அந்த மக்களுக்கு வருகின்ற துன்பங்களை விட்டு தூரத்தில் ஓடி போகிறாயா என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுதுதான் ராயப்பர் உணர்கின்றார், உண்மையிலே உணர்கின்றார். உணர்ந்தவர் உடனடியாக ரோமைக்கு திரும்பி வருகிறார். அவருடைய மக்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள், சித்திரவதைப்படுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். தானும் அந்த மக்களோடு இணைந்து சாவை ஏற்றுக்கொள்ள, தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார். எனவே அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவள் நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்று பேதுருவின் பேராலயம் உலகத்தினுடைய பேராலயங்களிலே பெரிய ஒரு பேராலயமாக உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே கூடி வருவதை பார்க்கின்றோம். எனவே ராயப்பருடைய அந்த பிரசன்னம் என்று சொல்லக்கூடியது ஈர்த்து இழுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்றுதான் தூய பவுலடிகளாருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது தொடக்கத்திலே அவருடைய வாழ்வு தடுமாறுகிற ஒன்றாக இருந்தது. கிறிஸ்தவர்களை புரிந்து கொள்ளவில்லை, கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை, ஆதி திரு அவையை புரிந்து கொள்ளவில்லை, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களையும் புரிந்து கொள்ளவில்லை. எனவே ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே நம்பவில்லை, எனவே எதிர்க்கின்றார். எதிர்த்தது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த நம்பிக்கையாளர்களை துன்புறுத்த தொடங்குகின்றார், கைது செய்ய தொடங்குகின்றார், கொலை செய்ய தொடங்குகின்றார், பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு உட்படுத்துகின்றார். இவ்வாறாக இருக்கின்ற பொழுதுதான் அவரை ஆண்டவர் இயேசு தமஸ்கு வழியில் தடுத்து ஆட்கொண்டு அவருக்கு காட்சி கொடுத்து, நீ துன்புறுத்துவது அவர்களை அல்ல, என்னைத்தான் துன்புறுத்துகிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது, நீர் யார் என்று கேட்கின்ற பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீதான் துன்புறுத்துகின்ற இயேசுதான் நான் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அவர் சரணடைகின்றார். எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறார். கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்கின்ற அன்பிற்காக, மதிப்பிற்காக, விசுவாசத்திற்காக எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் படிப்பு, பதவி, பணம், அதிகாரம், அந்தஸ்து எல்லாவற்றையும் பயன்படுத்தி அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த பவுல் இன்று எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். எனவே ஒன்றை இழந்து மற்றொன்றை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற தத்துவத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் படிப்பு, பதவி, பட்டம், பணம், அதிகாரம், அந்தஸ்து எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இயேசுவுக்காக துறந்துவிட்டு இயேசுவை பற்றி கொள்ளுகின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே பயணங்களை மேற்கொள்கிறார். பல்வேறு பயணங்களை மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு செல்கிறார், போதிக்கின்றார், கற்றுக் கொடுக்கின்றார், கசையடியையும் வாங்கி கொள்ளுகின்றார்.
அடிமைகளுக்கு 40 அடி கொடுப்பார்கள், இவருக்கு 39 அடி தான் கொடுத்திருக்கிறார்கள். காரணம், இவர் அடிமை அல்ல என்பதை அவர்களும் புரிந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று தூய பவுல் பேதுருவினுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது இந்த 2 தூண்களை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். 2 பேருக்கு இடையில் இருந்த அந்த ஒற்றுமை, அந்த ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, அவர்களுக்கு இருந்த இயேசு வைத்திருந்த பற்று, உறுதி, பாசம், உறுதியான நம்பிக்கை, உழைக்கின்ற நம்பிக்கை, உறுதியாக பற்றி கொண்ட விசுவாசத்திற்காக உயிரை கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே இவர்களுடைய பணியில், இவருடைய பாணியில் இறையாட்சியினுடைய பணிகளை நாம் எடுத்துச் சென்றோம் என்றால் நிச்சயமாக நாமும் உலகத்தில் மிகச்சிறந்த உயர்ந்த இறையாட்சியினுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் நிறைய பேர்கள் கிறிஸ்துவை நம்புகின்றவர்கள் உலகத்திலே நடக்கின்ற போர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள், வன்முறைகளுக்கு எதிராக கொடுக்கின்றார்கள், இனங்களை அழிக்கின்ற செயல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள், நவீன அடிமை தலைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். பலரும் இதற்காக உழைக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக, அகதிகளுக்காக, விதவைகளுக்காக, ஏழைகளுக்காக, பசியிட்டிருக்கின்ற மக்களுக்காக, குழந்தைகளுக்காக குரல் கொடுத்து உழைக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் அதிகமான நம்பிக்கை வைத்தவர்களாக, அவருடைய நாமத்திலே எல்லா மக்களுக்கும் பணிவிடை செய்கின்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தூய பேதுரு பவுல் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவாம், திரு அவையின் 2 தூண்களாக தூய பேதுரு பவுல் இவர்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இருவரும் கொண்டிருந்த அசைக்க முடியாத விசுவாசத்திற்காக உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். நாங்களும் இன்றைய அன்றாட வாழ்க்கையில தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, உறுதியோடு உம்மை நாங்கள் பற்றி கொள்ளவும், உண்மையில் பற்றி வைத்திருக்கின்ற அன்புக்காக, பாசத்திற்காக எதையும் இழக்கும் தயாராக இருக்க வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்களை இழந்து இறையாட்சியினுடைய மதிப்பீடை வாழச் செய்ய வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். என்னுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, முதியவர்களுக்காக, நோயாளிகளுக்காக, படிக்கின்ற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்தோம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் வருகின்ற அத்தனை நாட்களையும் இனிய நாட்களாக மாற்றி கொடுக்க வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.